கேட்டாலே கிடைக்காத அப்டேட்டு இப்போலாம் கேட்காமலே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கவனிச்சிங்களா? எல்லாம் அஜித் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். பொதுவாகவே அஜித் நடிக்கிற படங்களோட அப்டேட்டுங்கிறது ப்ராப்பராக வரவே வராது. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் வராது, டைரக்டர் சைட்லேருந்தும் வராது, ஹீரோ சைட்லேருந்தும் வராது, டெக்னீஷியன் சைட்லேருந்தும் வராது. அதனாலே வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அரசியல்வாதியை பார்த்தா அஜித் படத்தோட அப்டேட்டை கொடுங்க அப்படிம்பாங்க. இல்லை ஏதாவது கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போய் நின்றா அங்கே வந்து அஜித் படத்தோட அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து துணிவு படத்துக்கும் வலிமை படத்துக்கும் போகிற இடத்துலலாம் யாரை பார்த்தாலும் அப்டேட்டை கொடுங்க அப்டேட்டை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அஜித் மட்டும் அசரவே இல்லை. நம்ம ரசிகர்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம படத்தை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களா, அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு ஸ்டில்ஸையாவது ப்ரொடக்ஷனில் சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லும் அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல. நான் நடிகேன், நீ என் படத்தை வந்து ஒரு ரசிகராக பாரு, போய்கிட்டே இரு, நீ ஆசைப்பட்ட நேரத்துக்கெல்லாம் நான் வந்து அப்டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அது உண்மையிலே நல்ல நிலைப்பாடு தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நடிகனாக பாருப்பா அப்படின்னு தான் அதன் மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கணும்ல. இன்றைக்கும் அவங்க வந்து அஜித்தை கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அஜித் வந்து தன்னுடைய கொள்கையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா குட் பேட் அக்லி ஆரம்பித்ததுலேருந்து ப்ராப்பரான அப்டேட்டு வர ஆரம்பித்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூல் இன்னும் முடியலை. ஏன்னா ஒரு பக்கம் லைக் ஆகிட்ட வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். அது மட்டும் கிடையாது, அந்த படத்தில் அஜித் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்டோட டேட்ஸ் இன்னும் சரியாக அமையலை. அதனால் அந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் வந்து ஜூன் மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு போஸ்டராக வந்துச்சு. என்ன, டைட்டிலுக்கு போஸ்டராக வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதிலே வந்து 2025 பொங்கலுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒரு ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியே வந்து அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, விடாமுயற்சியோட அந்த ஷூட்டிங் தள்ளி போய்கிட்டு இருந்தது. அதனால் ரிலீஸ் டேட் என்றைக்குனே தெரியாமல் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே விடாமுயற்சி வராது, ட்ராப்பு அப்படின்னு அந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவான செய்திகள்லாம் வர ஆரம்பித்தோடனே தான் அப்படி ஒரு நிலைமை குட் பேட் அக்லி படத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு அஜித் முடிவு பண்ணார். அதனால தான் அந்த படத்தோட டைட்டிலுக்கு போஸ்டர்லேயே நாங்கள் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்டோட வந்து அந்த டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோட 2வது அப்டேட்டு நேற்று சண்டே அதுவுமா அஜித் ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக வந்துச்சு. அஜித்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் வந்து 3 விதமான தோற்றங்களில் 3 விதமான ரியாக்ஷனோடு நின்றுக்கிட்டு இருந்தார். நல்லா இந்த பச்சை கலரில் ஜிகுன்னு ஒரு ஜிகுனா சட்டையை போட்டுக்கிட்டு, இந்த பஞ்சதந்திரம் படத்தில் வந்து கமல் வருவார் பார்த்துருக்கீங்களா, நல்லா ஃப்ரெஞ்ச் பேட் தாடியெல்லாம் வச்சு அப்படி ஒரு லுக்கில் வந்து ஆள் அப்படி இருந்தார். இன்னொரு பக்கம் விஜய் மல்லையா மாதிரியும் இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அவர் முன்னாடி வந்து ஒரு டேபிள், அதில் வந்து நிறைய துப்பாக்கிகள்லாம் கிடக்குது. ஒரு பக்கம் நிற்கிற அஜித் கையில் வந்து நக்கல் டஸ்டர் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அஜித் நின்னார் பாருங்க, அவர் பண்ண அந்த போஸு தான் இப்போ வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்த நடுவிரலை காட்டிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துருக்கிறாரு. நடுவிரலை வந்து பொதுவாக ஒரு ஆபாசத்தின் குறியீடாக தான் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஜித் ஏன் இப்படி ஒரு போஸை கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது மட்டும் இல்லை, ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஏன்னா அஜித் வந்து பொது வாழ்க்கையில் வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பார், எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிற மனுஷன். அவரே எல்லா விஷயத்திலும் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவர். நீங்கள் ஓட்டு போட போனால் கூட கியூவில் நிற்பார். அதான் ஒரு காலத்தில், இப்போ கியூவில் நிற்கிறதில்ல. ஆனாலும் அந்த நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த ஜனநாயக கடமையை வந்து நம்ம ஆற்றணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த தடவை எலெக்ஷனில் அவர் ஓட்டு போட வரப்போ காலையில் முதலாக ஒரு பூத்தில் வந்து நின்று ஓட்டு போட்டுட்டு போனார். அப்போ கூட அவர் வந்து அந்த ஓட்டு போட்டு முடித்தவொடனே அந்த மை வச்ச விரலை காட்டுறதுக்கு வந்து ஒத்த விரலை காட்ட மாட்டார், இப்படி 4 விரலை தான் தூக்கி காட்டுவார். அந்தளவுக்கு பொது இடங்களில் நாகரிகமாக நடக்கக்கூடியவர். அதனால தான் அஜித் வந்து பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்குது. அப்பேற்பட்ட அஜித் வந்து இப்படி ஒரு போஸை வந்து எப்படி கொடுத்தாரு, நம்ப முடியலையே அப்படிங்கிறதான் எல்லோரும் மனசுலையும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. 2வது, இது ஆதிக் படம் வேறு. ஆதிக்கோட ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, குறிப்பாக திரிஷால்னா நயன்தாரா, அதெல்லாம் வந்து அவருடைய சினிமா கேரியரில் தவிர்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். சமீபத்தில் வந்த மார்க்கண்டனி படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் இந்த பட வாய்ப்பை வந்து அஜித் வந்து அவருக்கு கொடுத்துருந்தார். நேர்கொண்ட பார்வை படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆதிக்கு வந்து அஜித்தை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருந்தாலும், நீ ஒரு பெரிய படம் பண்ணிட்டு வா அப்படின்னு அவர் தான் வெளியில் அனுப்பிச்சி விட்டார். அதனால தான் அவர் வந்து வெளியில் வந்து அப்படி இப்படி தேடி கடைசியில் விசாலை வச்சு மார்க்காண்டின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. இப்போ அஜித் மறுபடியும்
ஆதிக்க கூப்பிட்டு டேட்டு கொடுத்துருக்குறாரு. ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து இந்த வருஷம் வெளியாகிற எல்லா தமிழ் படங்களும் வந்து இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது. அதனால தான் மாற்று மொழி படங்கள்லாம் இங்கே வசூலில் அள்ளுது. ஏன்னா இங்கே தமிழில் வந்து நல்ல படங்கள் வர்றதில்ல, ஒரே மாதிரியான கேங்ஸ்டர் படமே வந்துக்கிட்டு இருக்குது. அது ரசிகர்களுக்கு ஒரு கட்டத்தில் பயங்கரமாக போர் அடிக்குது. அதனால தான் வந்து வேறு மாற்று மொழி படங்களை நோக்கி ரசிகர்கள்லாம் போகிறாங்கங்கிற ஒரு கருத்து இருக்கிற சூழலில் இந்த படமும் இந்த கேங்ஸ்டர் குரூப்பில் தான் சேரும் போல் இருக்குது. ஏற்கனவே நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ் இவங்க எல்லாம் இப்போ ஒரே மாதிரியான படங்களை எடுத்து தொடர்ந்து போர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதிக்கும் இப்போ அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. பட் அந்த சூழல் மாறணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமா வந்து தொடர்ந்து வந்து வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் வந்து அவங்க நடிக்கிற படங்களில் வந்து ஒரு படத்துலையாவது இடையில வந்து ஒரு ஸ்டோரியை வந்து மாற்றி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு சேஞ்சஸ் வரணும்ல. தமிழ் சினிமா அப்படின்னாலே வந்து ஒரே கேங்ஸ்டர் படம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியிலே பரவ ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் படமாக என்ன இருக்க போது, துப்பாக்கி சுட போகிறாங்க, ரெண்டு கேங் நின்று சண்டை போட போகிறாங்க, போதைப் பொருளை கடத்த போகிறாங்க, இதான கதையாக இருக்க போதுங்கிற ஒரு மனநிலை ஆடியன்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அஜித் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு இப்படி வந்திருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், மங்காத்தா படத்தில் அஜித் நடிக்கும்போது அதில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பச்சை பச்சையாக பேசுவார், தம் அடிப்பார், பயங்கரமாக சரக்கு அடிப்பார், ஒரே பார்ட்டி கீட்டின்னு அந்த படம் அப்படி இருக்கும். அப்போவே வந்து என்ன அஜித் இப்படியெல்லாம் படம் நடிக்கிறாருன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனால என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அஜித் வந்து வேதாளம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு எல்லோரும் பார்க்குற மாதிரியான படங்கள்லாம் நடித்தார். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, டக்குன்னு அவர் ஒரு ட்ராக்கை மாற்றின மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அவருக்கு வந்து விக்ரம் படத்தோட வெற்றியும் ஜெயிலர் படத்தோட வெற்றியும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். என்னடா இந்த மாதிரியான படங்களை தான் வசூலை அள்ளுது, ஆனால் நம்மளும் அப்படி ஒரு படம் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிருக்கலாம். அப்படி ஒரு படமாக தான் இதுவும் வரப்போகுதுன்னு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே உறுதியாக நமக்கு தெரியுது. இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும்தான் வந்திருக்கு. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம படம் முழுக்க இப்படி தான் இருக்குங்கிற முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து படத்தோட பப்ளிசிட்டியை வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில் கூட காட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்தது. உண்மையிலே அந்த படம் பிரமாதமான படம். ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள். ஒரு நெகட்டிவான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை வந்து அவங்களே காலி பண்ணுற சூழலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்தா யாருமே அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவான ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி ரிலீஸ் பண்ணனால தான் அந்த படத்துக்கு ஆடியன்ஸே போகலை. ஒரு டைமில் கூட அந்த டைரக்டர் வந்து நான் நல்ல படம் தான் எடுத்திருக்கேன், படத்தை பார்த்துட்டு வாங்க, நல்லா எல்லாம் என்ன செருப்பால் அடிங்க அப்படின்னு கூட சொன்னார். சரி, நல்ல படத்தை எடுத்துகிட்டு எதுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவான ட்ரெய்லரை கட் பண்ணணும்? ஏன்னா இங்கே இதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்ல படங்களை எடுத்தால் கூட ஒரு நெகட்டிவான ட்ரெய்லரை கட் பண்ணுறது, இல்லைனா கெட்ட வார்த்தைகளை வைக்கிறது, இல்லை ஆபாச சீன்களை வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அஜித்தோட விரலில் வந்து இந்த கோட்டு போட்டோன்னே மை வைப்பாங்களே, அந்த மை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்ச கையோடவே அவர் வந்து ஷூட்டிங் வந்து ரெடியாகி போயிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஏன் வந்து குட் பேட் அக்லி படத்தை வந்து அஜித் இமிடியேட்டாக ஆரம்பிக்க சொன்னார்னா அதுக்கு காரணம் விடாமுயற்சி படம் தான். அந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவான விஷயங்கள் சேரானப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் நடிக்கிறோம்னு காட்டுறதுக்காக அவரே வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தார். அது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இப்போ அந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவ் விஷயங்கள் பரவுனதுனால தான் இந்த படத்துக்கு அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்னு அஜித் நினச்சார். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒருவேளை குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் அந்த மாதம் ஆரம்பிக்காமல் அவர் பாட்டில் ஒரு பைக் எடுத்துகிட்டு ரைடு போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அஜித்தை பற்றியே விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிடும். என்னடா இரு பாட்டில் ரெண்டு பெரிய படங்களை வந்து வச்சுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு ரைடு போய்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பில்லாத ஹீரோவாக இருக்காரு அப்படின்னு மறுபடியும் வந்து சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சமீப காலமாக அஜித்துக்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி வர்ற எல்லா செய்திகளையும் விமர்சனங்களையும் அவர் வந்து கவனிக்கிறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. ஒரு பக்கம் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்த ரசிகர்களுக்கு கேட்ட நேரத்தில் அப்டேட் கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து அப்டேட்டே கேட்காத நேரத்தில் சர்ப்ரைஸாக அவருடைய ரசிகர்களுக்கு வந்து அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருந்த அந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை மே மாதம் தள்ளி போட்டு இப்போ ஹைதராபாத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. ஆரம்பித்து முதல்ல 2 நாள் நடந்துச்சு, அப்புறம் ஒரு
சின்ன பிரேக் விட்டுருந்தாங்க. இப்போ நான் ஸ்டாப்பாக ஹைதராபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜூன் முதல் வாரம் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் அந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் அங்கே போகும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூலை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்தை ஆரம்பித்து அது வந்து ஒரு 20-25 நாள் நடந்துச்சுன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஓவர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் குட் பேட் அக்லி படத்துக்கு அஜித் வருவார். ஸோ பிளான் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டாக போகுது. பட் நமக்கு இருக்கிற என்ன ஒரே ஒரு கேள்வினா, அஜித் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவருக்குன்னு ஒரு பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட அஜித் இன்றைக்கி இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அவருடைய அந்த ஆபாச சைகை அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது இப்படியெல்லாம் அவர் நடிக்கிற படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணி தான் ஓட வைக்கணுமா, அப்படி ஒரு சூழலை தான் அஜித் இருக்காரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.